ஹாய் ஸ்ரீவி சென்னையில் இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து குரூப்பில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். வீட்டில் இருந்தே குரூப் ஸ்டடீஸ் யூடியூப்பவே கொஞ்சம் நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நானுமே வந்து தனியாக என்னோடய நாலேஜ் வச்சு படிக்கிறதுக்கு நம்மளோட சேர்ந்து ஒரு குரூப்பாக படிக்கும்போது அதுலேருந்து நானுமே இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வாங்கிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதுக்கான வந்து பேஸாக நம்ம யூடியூப் அண்ட் டெலிகிராம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ இது எப்படி போக போகுது, நம்ம இதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி வந்து ஒரு லைவ் வந்து 4:30 to 5:30 இது கம்பல்சரி லைவ். அண்ட் இன்னொரு லைவ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான டைம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட டார்கெட்ஸ் வந்து எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, டெலிகிராமில் நம்ம வந்து டார்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிடுவோம். ஸோ நான் அந்த டார்கெட் ஷீட் எப்படி இருக்கும்ன்றதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளியராக இருக்கணும். நம்ம படிக்க போகிறது வந்து மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கு சேர்த்து தான். 2 டைம்ஸ் மெயின்ஸ் வரைக்கும் போயிட்டு என்னால் கிளியர் பண்ண முடியாததுக்கான எல்லா ரீசன்ஸையும் நான் வந்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அதை பொறுத்து இந்த இயரை வந்து நம்ம கொண்டு போகலாம். அண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் பாலிட்டி 40, ப்ரிலிம்ஸ்லேயும் மெயின்ஸில் 100 மார்க்ஸ். அண்ட் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 50 அண்ட் மெயின்ஸில் 100 மார்க்ஸ். அண்ட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வந்துட்டு ப்ரிலிம்ஸில் 40 அண்ட் மெயின்ஸில் 50 தான். அண்ட் ஐஎன் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸில் 25 மார்க்ஸ் இருந்தாலும் மெயின்ஸில் வந்து 100 மார்க்ஸ்க்கு வந்து அது இருக்குது. அண்ட் ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸில் வந்து 10 மார்க்ஸ் அண்ட் இதுலேயுமே வந்து 75 மார்க்ஸ் இருக்குது. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸில் 175 மார்க்ஸ் வந்து ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ணுது. அப்புறம் மெயினுக்குன்னே தனியாக இருக்கிறது எத்திக்ஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். சோஷியல் இஷ்யூஸுமே ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ்லேயே வந்து ஓவராலாக கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனுவல் பிளானர் வந்து டிசம்பர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸாம் என்னைக்குங்கிறது கிளியர் ஆகிடும். அது வரைக்குமே நம்ம வந்துட்டு மெயின்ஸ் ப்ளஸ் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு தான் படிக்க போகிறோம். அந்த ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறமே கூட தான். அண்ட் நோட்டிஃபிகேஷன் வரப்போகிற அந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மட்டும் நம்ம ப்ரிலிம்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்குன்னு நம்ம அப்போ தான் ப்ரிலிம்ஸ் படிக்க போகிறோமாங்கிறது கிடையாது. ஏன்னா அப்புறம் நம்ம மெயின்ஸ் இப்போ கவர் பண்ணும்போது ப்ரிலிம்ஸும் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். அண்ட் டார்கெட் ஷீட்ஸ் எப்படி இருக்கும்னா அப்படி தான் இருக்கும். டார்கெட் 1ங்கிறது ஒரு வீக்லி டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன தலைப்புகள் வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிற வந்துட்டு டார்கெட் இருக்கும். அண்ட் அதுக்கான வேர் டு ஸ்டடீஸ் எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்கும். அதுக்கப்புறமா வேறு ஏதாவது ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நான் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் ஏதாவது வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்குது, நான் படித்த இது நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிங்க. அண்ட் 7th டேவாக வந்து நம்ம இதை ஃபுல்லாக வந்து ரிவிஷன் அண்டு டெஸ்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் வந்து ஆக்சுவலாக மெயின்ஸ் தான் நம்ம டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து நம்மளுக்கு இப்போத்துலேருந்தே வேணும் அப்படிங்கிறதுனால. இது நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நம்ம இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது. அண்ட் இது வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. நான் அதை பொறுத்து நான் ஒரு நல்ல டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.